சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட சரியான சொல் தேன் போல் இனிக்கும். தவறான நேரத்தில் சொல்லப்பட்ட தவறான சொல் தீ போல் சுடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. 12 வருட பள்ளியும் 4 வருட கல்லூரியும் சொல்லித்தராத பாடத்தை வேலை தேடும் 1 வருட வாழ்க்கை சொல்லித் தருகிறது. தவறவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பிறகு காண்பதை விட கொடுமையானது வேறொன்றும் இருக்க முடியாது. திருந்தி வாழற அளவுக்கு நான் கெட்டவனும் இல்லை, அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் நல்லவனும் இல்லை. மனதில் பட்டதை பேசுவது திமிர் என்றால் அது என்னிடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. தேவையில்லாத கோபங்கள் நெஞ்சத்தில் வஞ்சத்தை விதைத்து எதிரியை உருவாக்கி நம் வளர்ச்சியை தடுக்கும். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். இங்கு பொறிகளே அதிகம் உள்ளன. அனுபவம்தான் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும். நாம் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்பதை நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் உள்ளது. அனுபவம் ஒரு கடுமையான வாத்தியார். அது சோதனையை தந்த பிறகேதான் பாடத்தை போதிக்கிறது. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை. ஆனால் இதையே வாடிக்கையாகிவிட்டால் நமக்கு உணர்வு இருக்கிறது என்பதையே மறந்து விடுவார்கள். இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை. இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர். இருப்பதோடு வாழ். உனக்கு வர வேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும். நல்லவன் என்பவர் மது குடிக்காமலே புகை பிடிக்காமலே இருப்பவர்கள்தான் என்று சிலர் நினைக்கின்றனர். அது இல்லை. உண்மையில் நல்லவன் எல்லோரையும் மதிப்பவர். அடுத்தவருக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் சரி, அடுத்தவனுக்கு உபத்திரம் செய்யாதவர், பிறருக்கு கேடு நினைக்காதவர், பிறர் குடியை கெடுக்காதவர், தனக்கு அடிபட்டால் வலிக்கும் என்பது போல பிறருக்கும் அடிபட்டால் வலிக்கும் என்பதை உணர்ந்தவர்தான் உண்மையில் நல்லவன். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டுதான் இருக்கும். முதியோர் இல்லத்தில் தாத்தாவை சேர்த்து விட்டு வந்த அப்பாவிடம் மகன் கேட்டான், அந்த அட்ரஸை எழுதி கொடுங்கப்பா. அப்பா கோபமாய் கேட்டார் மகனிடம், அது உனக்கு எதுக்கு? மகன் சொன்னான், வயசான உன்னை சேர்க்கலாம் இல்ல. யோக்கியன் என்று இங்கு யாரும் இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன். இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் அல்ல, நீ வைத்திருக்கும் பணம். பணம் 6ஆம் அறிவு போன்றது. அது இல்லாமல் மற்ற 5 அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே. ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு. ஒரு ஆண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு பெண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும். யாரிடம் எல்லாம் விலகி இருக்க வேண்டும்? 1 மதிக்காதவர், 2 தாழ்த்தி பேசுபவர், 3 விமர்சிப்பவர், 4 உபயோகிப்பவர், 5 உங்களை ஏமாற்றுபவர், 6 நம்பிக்கை துரோகம் செய்பவர். கடனானது ஓர் எலிப்பொறி போன்றது. அதன் உள்ளே நுழைந்து விடுவது எளிது. ஆனால் நுழைந்து விட்டாலே அதிலிருந்து வெளியேறுவது கடினம். அதிகம் பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட காலம் போய் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும் காலம் இது. எந்த ஒரு மினரல் வாட்டரும் நம் ஊர் மண்பானை தண்ணீருக்கு ஈடாகாது. தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே. பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே. பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே. உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே. உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே. விதிக்கும் கர்மாவுக்கும் உள்ள வேறுபாடு. பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன்
கல்லூரியின் முதலாளி ஆகலாம். இது விதி. ஒருபொழுதும் அவனால் கல்லூரியில் வகுப்பு எடுக்க இயலாது. இதுதான் கர்மா. திருமணம் முடித்து வந்த பெண்ணை முடிந்தவரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவள் வேரோடு எடுத்து நடப்பட்ட மரம் ஆவாள். பராமரித்தால் மட்டுமே துளிர்விடும், இல்லையேல் பட்டு போய்விடும். சாட்சிகள் இல்லை என்று துள்ளாதே. உன் மனசாட்சி ஒன்று உள்ளது, அது இப்போ பேசாது. நீ படுத்த படுக்கையாக இருக்கும்போது பக்குவமாக பேசும். தூக்கம் மிகவும் விசித்திரமானது. வரும்போது எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது. ஆனால் அது வராத போது எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகிறது. அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது. உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று. இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனை போல் வாழ நினைக்கிறாய்? விதி வலியது தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே